அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் என்னோடய கிச்சன் டூர் காமிக்க போகிறேன். அப்புறம் முட்டானை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய கிச்சனோட என்ட்ரன்ஸு. நாங்கள் வீட்டுக்கு நியூவாக ஷிஃப்ட் ஆனதுனால நான் இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணலை இன்னும். இந்த இடத்துல என்னோடய மைக்ரோவேவு எலக்ட்ரிக் ஓவனையும் வச்சுருக்கேன். அந்த சின்ன டேபிள் மாதிரி இருந்ததில் ரிஃபாவோட ஃபீடிங் ஐட்டம்ஸு, அப்புறம் கிரைண்டரையும் நான் அது மேலே தான் வச்சுருக்கேன். இந்த கிரைண்டர் லக்ஷ்மி கிரைண்டரு. நான் திருவாரூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா ஹேண்டியாக இருந்துச்சு. இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரிஃபா வச்சுட்டு இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ திருப்பியும் கிரைண்டரில் தான் தோசைக்கு மாவு அரைக்கிறேன். என்னோடய கேபினெட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இப்படி தான் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சைடு ஃபுல்லாக சில்வர் ஐட்டம்ஸு, ஒரு சைடு இந்த சைடு ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் இந்த சைடு தான் வச்சுருக்கேன். அரிசி, மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாம் அந்த சைடு தான் இருக்கும். மெயினான ஐட்டம்ஸ் இந்த ட்ராயர்ஸில் தான் இருக்கும். அதனால தான் அந்த கிட்ஸு சேஃப்டிக்காண்டி ஒட்டுற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. இந்த இதில் என்னோடய கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கிறதே 3 பேர் தான். ஆனால் என்கிட்ட கட்லரி ஐட்டம்ஸ் தான் நிறையா ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது எனக்கு இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வாங்கி வச்சுக்குவேன். என் ஹஸ்பண்டே எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கேட்காம திருப்பி வாங்கி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு பை நிறையா வேறு வச்சுருக்கேன் சாமான். இதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை உட்காந்து ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக சரி பண்ணி வச்சேன். இந்த 4 பாக்ஸ் சும்மா ஒரு 5 ரியால் ஷாப்பில் வாங்கினது. அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. சரி, இங்கே ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த செட்டப்பில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். நான் ட்ரைபாடெல்லாம் என்கிட்ட ஒரு பெரிய ட்ரைபாட் தான் இருக்குது. ஸ்மால் ட்ரைபாட் இல்லை. அது எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோதுக்கா தெரில. அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோதுக்கா எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி சின்ன ட்ரைபாட் இந்த கவுண்டர் டாப் மேலே வைக்கிற மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த கப் வைக்கிற இடத்துல எண்ணெய் பாட்டில் வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. நான் ரிஃபாக்கு எண்ணெய் தேய்ச்சி விட மறந்துடுவேன். அதனால் காலையில் காஃபி குடிக்கிறப்ப அந்த இதை கப்போர்டை ஓப்பன் பண்ணுறப்ப கண்ணுக்கு நேராக எண்ணெய் பாட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் ரிஃபாக்கு தேய்ச்சி விட்ருவேன். அதனால தான் அதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்கேன். இந்த இடம்லாம் தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் திணிச்சு உள்ளே வச்சுருவேன். அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. கொஞ்சம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சா அது எல்லாம் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் என்னோடய கிச்சனை பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும். இங்கே நல்லா தாராளமான கிச்சனுங்கிறதுனால அங்கங்கே ஜாமானை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 கப்போர்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே தனியாக தாராளமாக எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடு ஷிஃப்ட் ஆகணுன்னா தான் அந்த கஷ்டம் திருப்பி தெரியும். இப்போ நான் முட்டானை எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு லார்ஜ் ஆனியன் ஆட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டுக்கு முட்டை குருமா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரசம், உருளைக்கிழங்கு, முட்டை அது காம்பினேஷன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரசம் அவ்வளோதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிறதுனால வீட்டில் ரசம் எப்போயாச்சும் தான் ஓடும் வீட்டில்.
இதுக்குள்ளே மசாலா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து யோகர்ட் வந்து ஃபுல் க்ரீம் யோகர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லோ ஃபேட் வந்து எடுத்துக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த முட்டை ஆனதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து யோகர்ட் தான். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது இல்லாமல் வந்து காய்ச்ச முடியாது. இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் வந்து கறி மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வேறு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து நம்ம முட்டை குருமாக்குள்ள வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வந்து தயிர் தனியாக மசாலா தனியாக போட்டிங்கன்னா வந்து இந்த டேஸ்ட் வந்து ஆனத்தில் வராது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டாலும் வந்து டேஸ்ட்டு வேறு டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தக்காளி போடலாம். அது வந்து ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினா வெங்காயமும் தக்காளியும் வந்து சீக்கிரமாக வதங்கிருங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வந்து பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரிஃபா வந்து சாப்பிடுவா. ஏன்னா நான் இப்போ மசாலா வந்து ஊர்லேருந்து இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்ததுனால நல்லா காரமாக இருக்குது. அதனால் வந்து 1 டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வந்து மசாலாஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து இதில் முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஆணை வந்து எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. வாசனைக்காக கொஞ்சம் மல்லி வந்து ஆட் பண்ணுறேன். மல்லிக்கீரை நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணலாம். நான் இதிலே ஆட் பண்ணினனால கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் இறங்குங்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுங்க. நான் வந்து முட்டையை அவிச்சி இது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. முட்டையை உடச்சி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுனா முட்டை வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான வந்து முட்டை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சிக்கு வந்து நல்ல சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் சிங்க்கு வந்து அந்த கிச்சன் சிங்க்குக்கு மேலேயே தான் வந்து ட்ரையிங் ரேக் வந்து இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. இன்னும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாம் யார் யார் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.